இங்க இந்த லேடி வேலைக்கு கிளம்பிட்டு அவங்க குழந்தைய கொஞ்சுறாங்க. குழந்தை அழுதுகிட்டே இருக்கு. வேலைக்கார அம்மாட்ட குழந்தைக்கு சாப்பாடை கொடுத்துட்டு தூங்க வைன்னு சொல்லிட்டு கார்ல ஏறுறாங்க. அவங்க புருஷன்கிட்ட சொல்றாங்க, குழந்தை அழுதுகிட்டே இருக்கா, இந்த வேலைக்கார அம்மாவை கூட பாத்துக்க முடியல, ஒருவேளை அவங்க எதுவும் குழந்தைய பண்றாங்களான்னு உடனே புருஷன் சொல்றாரு, இதனாலதான் சொல்றேன் சிசிடிவி கேமரா ஃபிட் பண்ணணும், அது வேலையை பார்ப்போம்னு சொல்லிடுறாரு. இவங்க ஆபீஸ் போனதுக்கு அப்புறம் கூட குழந்தை ஞாபகமாவே இருக்கு. வேலைக்காரம்மாக்கு ஃபோன் பண்ணி பாப்பா சாப்பிட்டாலான்னு கேக்குறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த வேலைக்காரம்மா இவங்க மூஞ்சி கூட பார்க்காம அங்கிருந்து போயிடுறாங்க. இவங்க அடுத்த நாளே சிசிடிவி கேமரா செக் பண்ணிட்டு இப்ப ஆபீஸ்ல இருந்தே அது வழியா போன்ல பாத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க பார்த்தா அந்த வேலைக்காரம்மா அந்த குழந்தை கூட சந்தோஷமா விளையாடுறாங்க. அந்த பாப்பாவும் இவங்க கூட ஜாலியா இருக்கா. இவங்கள போய் சந்தேகப்பட்டமேன்னு சொல்லி இவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பாக்குறாங்க, அந்த பாப்பா சாப்பிட்ட தட்டு அங்க இருக்கு. இவங்க அந்த கேமராலேயே மைக் ஆன் பண்ணி அந்த வேலைக்காரம்மாவை கூப்பிடுறாங்க. அவங்க தேடும் போது இங்க வான்னு சொல்லி அவங்க கிட்ட கேக்குறாங்க, சாப்பிட்டாச்சான்னு. பாப்பாக்கு இப்பதான் சாப்பிட கொடுத்தேன்றாங்க. இல்ல நீ சாப்பிட்டியான்னு கேக்குறாங்க. இதை கேட்ட உடனே அந்த வேலைக்காரம்மாக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுது. நீ எல்லா வேலையும் விட்டுட்டு முதல்ல போய் சாப்பிடு, நீ நல்லா இருந்தா தானே பாப்பாவை நல்லா பார்த்துக்க முடியும்னு சொல்றாங்க. நம்ம எவ்வளோ அன்பு கொடுக்குறோமோ அதே அளவு அன்பு தான் நமக்கும் திருப்பி கிடைக்கும்.